வெல்கம் டு நீட் பிஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து நமக்கு நீட் பிஜி உடைய அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி ஸோ வெப்சைட்ல இருந்து ஒரு இன்னைக்கு டேட் படி 18/6/2024 ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்குன்னா, காஷன் அட்வைசரி ஃபார் நீட் பிஜி 2024 அப்ளிகன்ட்ஸ். ஸோ 2024 ஸோ நீட் பிஜி எழுதக்கூடிய டாக்டர்ஸ்க்கான ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக வந்து ஸோ ரீட் பண்ணி பாருங்க. ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 23 ஜூலை வருகிற 23ஆம் தேதி எக்ஸாம் நீட் பிஜி வந்து கண்டக்ட் பண்றாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1000 டெஸ்ட் சென்டர்ல நடக்குது. அப்ராக்சிமேட்லா 300 சிட்டிஸ் டெஸ்ட் சிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ சிபி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால எக்ஸாம் வந்து காலையில 9 AM to 12 PM வரை நடக்குது. ஸோ அட்மிட் கார்டை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க ஓபன் பண்ணி வெப்சைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட் டிராஃபிக்கா இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே சொல்லியிருக்காங்க பேட்ச் வைஸா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நிறைய சில பேருக்கு ஓப்பன் ஆகலாம், சில பேருக்கு ஓப்பன் ஆகாம இருக்கலாம், சில பேருக்கு அட்மிட் கார்டு வந்திருக்கும். பட் இன்னும் மறுதான்றது இன்னும் நம்ம கேட்ட வரையும் நிறைய டாக்டர்ஸ் எதுவும் சொல்லல. யாருக்குமே வெப்சைட் ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லுது இப்ப இருக்கிற டைம் படி. அதனால வந்து நீங்க கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிட்டு ஸோ நைட்குள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து அட்மிட் கார்டு வந்துடும். ஓகேவா? ஸோ வராதவங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க லேட்டா பார்த்தா கூட யாராவது அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸா இருக்கும். வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும், நேஷனல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸோ EET.in. ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் லாகின் கிரெடென்ஷியலை ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலா கொடுக்கக்கூடியதுதான். ஸோ இந்த எக்ஸாம் பத்தின ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமான இதை மட்டும் நான் சொல்றேன். முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு ஸோ முக்கியமான 4வது பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் இதை நான் சொல்லிடுறேன். எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு நீங்க முன்னாடியே அப்ளிகேஷன் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த்தன் சைட்ல ரொம்ப அவுட் ஸ்டேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலை பொறுத்தவரையும் நீங்க சீக்கிரமா போயிருங்க. ஓகேவா? அதை தான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து கொஞ்சம் ப்ரியாரா வந்து முன்னாடி போயிருங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா என்பி அதுக்கு வந்து எந்த ஒரு ரீசன் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க நார்த்தன் சைடு போறீங்க, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட் போய் இப்போ எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்து பிளான் பண்ணி டிராவல் பிளான் எல்லாமே பக்காவா பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரியாரா போயிருங்க. இல்லை அப்படின்னா உங்களை உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான 5வது பாயிண்ட் என்னன்னா, இது ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் தெரியுதா, அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய கவர்மெண்ட் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாருக்கும் தெரியும், ஆதார் கார்டு, உங்களோட கவர்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. தென் அடுத்து இந்த போட்டோ காப்பி ஆஃப் பெர்மனன்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், MBBS குவாலிஃபை ஆனதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து போட்டோ காப்பி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ மற்றெல்லாம் ஜென்ரலாக தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஜென்ரலாக படிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையும் அவங்களுக்கான இந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதையும் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 9 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் வந்து அட்மிட் கார்டு வந்து பேட்ச் வைஸா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வெப்சைட் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா தான் இருக்கும். வெப்சைட் ஸ்லோவா தான் இருக்கும், பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ கைடன்ஸ் சப்போர்ட் நம்ம வந்து 2024 வந்து ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300+ டாக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இது 4வது வருஷம். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.